கோலத்திலிருந்து கவிஞரும் எழுத்தாளருமான செந்தமிழ் தேனி தக்கோலமன் எல்நாதன் ஐயா அவர்கள் இன்றைய தினம் விவேக சிந்தாமணி என்ற நூலின் 2ஆம் பாகத்தில் அமைந்துள்ள 27வது பாடலும் விளக்கமும் சிறப்பாக தொகுத்து வழங்குகின்றார். தமிழருவி வானொலியின் செந்தமிழ் தேனி தக்கோலமன் எல்நாதன் ஐயா அவர்கள் உத்தரமேரூரில் இருந்து. வாருங்கள் ஐயா. தமிழே அமுதே வருவாய் நிறைவாய் தருவாய். உலகெங்கும் உள்ள தமிழ் உறவுகளுக்கும் ஜெர்மனி தமிழருவி வானொலிக்கும் இயக்குநர்கள் தமிழ்வேல் திரு நைனை விஜயன் அவர்களுக்கும் தமிழ்ச்சுடர் திருமதி சசிகலா நைனை விஜயன் அவர்களுக்கும் நேயர்களுக்கும் மற்றும் உள்ள அனைவருக்கும் என் வணக்கம். விவேக சிந்தாமணி 2ஆம் பாகம் எனும் தலைப்பில் அந்நூலில் உள்ள பாடல்களையும் என்னுள் பதிந்த கருத்து தெளிவுரையும் வழங்குகிறேன். தக்கோலம் என் ஜலநாதன், உத்திரமேரூர், தமிழ்நாடு. விவேக சிந்தாமணி 2ஆம் பாகம் பாடல் 27. கைத்தடியின் பயன். முனி அதட்டும் முள் தூக்கும் முன்னீர் அளக்கும் கனி உதிர்க்கும் கவ்வு நாய் காக்கும் தனி வழிக்கு பத்திரம் அது ஆக்கும் பயம் தீர்க்கும் பாம்பு அடிக்கும் கைத்தளத்தில் தண்டிருந்த கால். கைத்தடியின் பயன். முனி அதட்டும் முள் தூக்கும் முனி அதட்டும் முள் தூக்கும் முன்னீர் அளக்கும் கனி உதிர்க்கும் கவ்வு நாய் காக்கும் தனி வழிக்கு பத்திரம் அது ஆக்கும் பயம் தீர்க்கும் பாம்பு அடிக்கும் கைத்தளத்தில் தண்டிருந்த கால். ஒருவனது கையில் ஒரு கோல் இருக்குமானால் அது பேயை துரத்துவதற்கு உதவியாய் இருக்கும். வழியில் கிடக்கும் முள்ளை அப்புறப்படுத்துவதற்கு உதவும். முன்னே உள்ள நீரின் ஆழத்தை அளப்பதற்கு பயன்படும். உயரத்தில் உள்ள மரக்கிளை பழங்களை உதிர்ப்பதற்கு பயன்படும். கடிக்க வரும் நாய்களை கடிக்க ஒட்டாமல் துரத்த பயன்படும். தனியாய் செல்லும் வழி பயணத்துக்கு உதவும். வழியில் உண்டாகும் அச்சத்தை போக்கும். தன்னை கடிக்க வரும் பாம்பை அடித்து கொள்ளும். கைத்தடியின் பயன். மீண்டும் பாடலை பார்ப்போம். முனி அதட்டும் முள் தூக்கும் முன்னீர் அளக்கும் கனி உதிர்க்கும் கவ்வு நாய் காக்கும் தனி வழிக்கு பத்திரம் அது ஆக்கும் பயம் தீர்க்கும் பாம்பு அடிக்கும் கைத்தளத்தில் தண்டிருந்த கால். இத்துடன் இன்று நிறைவு செய்து தொடர்ந்து வரும் நாட்களில் விவேக சிந்தாமணி 2ஆம் பாகத்தில் உள்ள பாடலையும் என்னுள் பதிந்த கருத்து தெளிவுரையும் பார்ப்போம். வாய்ப்பளித்த ஜெர்மனி தமிழர் வானொலிக்கும் மற்றும் உள்ள அனைவருக்கும் நன்றி, வணக்கம். தக்கோலம் என் ஜலநாதன், உத்திரமேரூர், சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா. நேயர்கள் இதுவரை கேட்டது விவேக சிந்தாமணி என்ற நூலில் 2ஆம் பாகத்தில் அமைந்துள்ள 27வது பாடலும் விளக்கமும் கேட்டீர்கள். சிறப்பாக தினந்தோறும் தொகுத்து வழங்கி கொண்டிருக்கின்றார் தமிழருவி வானொலியின் செந்தமிழ் தேனி தக்கோலமன் எல்நாதன் ஐயா அவர்கள் உத்தரமேரூரிலிருந்து. நன்றிகள் ஐயா. மீண்டும் இணைந்து கொள்வோம். நன்றி, வணக்கம். நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது காலை கதம்பம் பல்சுவை கதம்ப நிகழ்ச்சி. இது தமிழருவி வானொலி, ஜெர்மனி.